இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? டியூட்டி சம்பந்தமா தான் வந்தேன். இதுல தலையிடவன் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கல. இப்ப எல்லா குழப்பமும் உங்களாலதான். இல்லனா என் மகன் எனக்கு கிடைச்சிருப்பான். மிஸ்டர் சக்திநாதன், நான் சொல்றத கேளுங்க. அந்த பக்கீராம் ஒரு பெரிய கிரிமினல். அப்படிப்பட்ட ஒருத்தனை அரெஸ்ட் பண்றதுக்கு இப்ப எங்களுக்கு உங்க உதவி தேவை. நோ, நீங்க அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக நான் என் மகளை பலி கொடுக்கணுமா? முடியாது. மிஸ்டர் சக்திநாதன், நீங்க எங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். சாரி, நீங்க போகலாம். நீங்க போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணாம கிரிமினல்ஸ் ஹெல்ப் பண்றீங்க. அது சட்டப்படி குற்றம். இப்ப நான் நினைச்சா கூட உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா சமுதாயத்துல உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து நினைச்சு அதை நான் செய்ய விரும்பல. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரியாம இந்த ஊர்ல எந்த மூலையில நீங்களும் பக்கீராமும் சந்திக்கவே முடியாது. நீயே சொல்லி அவன் அனுப்பிச்சிருக்கப்படாதா? வா, ரெண்டு பேரும் போய் சொல்லுவோம். இப்ப சொன்ன அவர் ஒண்ணு நம்ப போறது இல்ல. பணம் இல்லாம இந்த வீட்டை விட்டு போக போறது இல்ல. ஐயோ, இந்த சமயத்துல அவன் வேற தங்கிட்டா நம்ம பிளான் என்ன ஆகுறது? அண்ணே, இப்படி வாங்க. ஆஷா, பணத்துக்காக தான் போயிருக்கேன். அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் அதை நம்பலண்ணா. இதுல என் அம்மா இருக்காங்க. அம்மா மேல சத்தியமா பணத்தோடு வந்து சாந்தியோட கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் நான் சத்தியம் பண்ணதான் அவன்கிட்ட சொல்லு. நிச்சயம் நம்புவோம். ஏய் சிவா, என்ன அம்மா பேர்ல எல்லாம் சத்தியம் பண்ற? ஒருவேளை பணம் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவ? ஐயோ, பக்கி போனு போ எடு. ஹலோ, நான் புள்ள பூச்சி பேசுறேன் சார். 2 லாரி முட்டைக்கோஸ் அனுப்பி வச்சனே, வந்து சேர்ந்துச்சா? யாரு? என்னது? புள்ள பூச்சி முட்டைக்கோஸ். வைக்காத இப்படி கூட அவனை 2 ஒன்று பாத்துறேன். அறிவட்டவன அடகாத வைடா. நாங்களே திண்டாடி தெருவில் நின்றுகிட்டு இருக்கோம். இவன் என்னமோ முட்டை கோஷம் கொட்டை கோஷம் அனுப்புறானா? அறிவட்ட நாய். எப்படி பேசலாம் அந்த ஆளு வழிக்கு வர மாட்டேங்கிறான். போலீஸ் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கானா? இட்ஸ் a prestige issue. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. நாம யாருங்கிறத அவனுக்கு காட்டியே ஆகணும். செட்டிய பூரா போலீஸ் கவர் பண்ணணும். சந்தேகப்படுற மாதிரி எந்த வெஹிக்கிள்ஸ் வந்தா உடனே செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா யாரா இருந்தாலும் நீங்க கைது பண்ணலாம். மிஸ்டர் அசோக், 24 மணி நேரம் இந்த சக்திநாதன் நீங்க ஃபாலோ பண்ணணும். எனக்கு அப்பப்ப மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பி அலர்ட்.